நம்ம கௌதமுக்கு அவங்களோட அப்பா வந்து பார்த்தீங்கன்னா, யாரு அப்படின்ற விஷயம் தெரிய போறது கன்ஃபார்ம் ஆயி போயிடுச்சு. ஆனா, நம்ம இலக்கியாவோ, ரேவதி என்னதான் தடுத்தாலுமே கூட அது கண்டிப்பா நடக்காது. அதுவும் இல்லாம இலக்கியாவுக்கு டவுட் வந்துடுச்சு. ரேவதி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லும்போது, அதாவது கௌதம கூட்டிட்டு நான் மட்டும் போயிட்டு வரேன் அப்படின்ற மாரி சொல்லி, ஆனா ஜானகி வந்து பார்த்தீங்கன்னா, இல்ல நம்ம எல்லாருமே போலாம் அப்படின்ற மாரி வந்து சொன்னாங்க. இதெல்லாமே ஓகே தான். ஆனாலும் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ரேவதி இருந்துட்டு எப்படி வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த விஷயத்த முடிக்கிறாங்க அப்படின்றது தான் வந்து பார்த்தீங்கன்னா, மிக பெருசா இருக்கு. அதாவது ரேவதிய பொறுத்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கௌதம்க்கு இந்த விஷயம் எதுவுமே தெரியாது. ஏன்னா கௌதம் கிட்ட பேசி அந்த குலதெய்வ கோயிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ரேவதி தான் வந்து கூட்டிட்டு போயாகணும். அதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. அங்க போனதுக்கு அப்புறமா இந்த எஸ்எஸ்கே அதாவது தன்னோட அப்பா வந்து பார்த்தீங்கன்னா யாரு அப்படின்ற ஒரு விஷயத்த கௌதம் தெரிஞ்சுக்க போறாரு. அதுவும் இல்லாம அந்த ஜோசியர் அந்த ஜோசியர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து யோசிச்சாரு. அதாவது இந்த மாரி அவங்க 2 பேரும் பார்த்துக்க போறது உறுதிதான். கௌதம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து ஆர்வமா இருக்கான். தன்னோட அப்பா யாரு அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக. ஆனா அவங்க 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா நேருக்கு நேர் பார்த்துக்கிற அந்த ஒரு நேரத்துல அங்க என்ன நடக்கும், ஏது நடக்கும் அப்படின்றது அந்த கடவுளுக்கு தான் வெளிச்சம். ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய பிரச்சனை இருக்கு. அவரோட வாயாலயே வந்து பார்த்தீங்கன்னா சொல்ல முடியாது. அப்படின்ற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சொன்னாங்க. அப்படி இருக்கும்போது, மிகப்பெரிய ஒரு யுத்தமே வந்து காத்துக்கிட்டு இருக்கு. ஏன்னா, எஸ்எஸ்கேவும் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ மனசு மாறல. எஸ்எஸ்கே வந்து பார்த்தீங்கன்னா, உண்மையிலேயே 6 மாசத்துல சாகக்கூடியவரா இருந்திருந்தா, அதுவும் இல்லாம வந்து பார்த்தீங்கன்னா, அவர் உண்மையிலேயே திருந்திருந்தா, ஒருவேளை வந்து பார்த்தீங்கன்னா, கௌதம் கோவப்பட்டிருந்தாலுமே கூட, அடுத்தடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, நடக்கிறது எல்லாமே நல்லதா நடந்திருக்கும். ஏன்னா, இப்போ எஸ்எஸ்கே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ரேவதியோட மகன் யாரு அப்படின்றத கண்டுபிடிச்சு கொல்லணும் அப்படின்றதுக்காக மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ரேவதி கிட்ட நல்லவன் வேஷம் போட்டுக்கிட்டு இருக்கிறது. அடுத்ததா உன்னோட கழுத்துல தாலிய கட்டுறேன் அப்படின்ற மாரி சொன்னது. நம்ம கௌதம்க்கு ஒரு பிரச்சனை. அதாவது தன்னோட மகனுக்கு ஒரு பிரச்சனை. அதுவும் இல்லாம லிவர் வந்து பார்த்தீங்கன்னா தேவைப்படுது அப்படின்னு உடனே குடுகுடுன்னு ஓடி வந்து வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ அத குடுக்கறதுக்கு தயாரானது. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த எஸ்எஸ்கே செய்யறதுக்கான காரணம் இதுதான். இப்படி இருக்கும்போது இப்போ எஸ்எஸ்கேவா இருந்தாலும் சரி, கௌதம் இருந்தாலும் சரி, நேருக்கு நேர் பார்த்துக்கும்போது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையும் உண்டாகும். அந்த மாரி ஒரு சிச்சுவேஷன் தான் இப்ப நடக்க போகுது. கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, இத கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. அதுவும் இல்லாம நம்ம ரேவதி வந்துட்டு எப்படியோ ஒரு படைய கிளப்பிட்டு அடுத்ததா கோவிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிளம்பி போறாங்க. அங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த உண்மை எல்லாமே தெரிய வரப்போகுது. ஒரு பக்கம் கௌதம் இருந்துட்டு பயங்கர ஆர்வத்தோட வந்து பார்த்தீங்கன்னா காத்துக்கிட்டு இருக்காங்க. அதாவது தன்னோட அப்பா யாரா இருக்கும் அப்படின்ற மாரி சொல்லி, ஒரு பக்கம் கோவமும் இருக்கு. ஏன்னா 30 வருஷத்துக்கு முன்னாடி தன்னோட அம்மாவ ஏமாத்திட்டு போனாங்க அப்படின்றதுக்காக பயங்கரமான கோவம் இருக்கு. இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா கியூரியாசிட்டி இருக்கு. அதாவது தன்னோட அப்பா வந்து யாருன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக, இப்போ அந்த ஒரு போராட்டத்துல வந்து பார்த்தீங்கன்னா கௌதம் இருந்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி இலக்கியாவுக்கு வந்து டவுட் வந்துருச்சு. என்னமோ ஒண்ணு நடக்க போகுது அப்படின்ற மாரி வந்து சொல்லி, அந்த ஒரு விஷயத்தினால இலக்கியாவும் வந்து பார்த்தீங்கன்னா எப்படியாச்சு இந்த விஷயத்த வந்து நம்ம தடுத்து நிறுத்தி ஆகணும். அதுவும் இல்லாம வந்து பார்த்தீங்கன்னா, ரேவதி அத்தைய வந்து தடுத்து நிறுத்தி, கௌதமுக்கும் எஸ்எஸ்கேக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, உண்மை தெரியாம பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் போராடுறாங்க. ஆனா, காலத்தோட கட்டாயம் வந்து பார்த்தீங்கன்னா, இத்தன நாள் இழுத்துட்டு வந்துச்சு. கௌதமுக்கு தன்னோட அப்பா யாருன்னு தெரியாம, இந்த எஸ்எஸ்கேவுக்கு தன்னோட புள்ள யாருன்னு சொல்றது தெரியாம. ஆனா, எல்லாமே ஒண்ணு சேர்ந்து கடைசியில வந்து பார்த்தீங்கன்னா, இப்படி ஆகும் அப்படின்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. இது எஸ்எஸ்கேவும், நம்ம கௌதமும் நேருக்கு நேர் பார்த்துக்கக்கூடிய ஒரு சிச்சுவேஷன் வந்தாச்சு. அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, கௌதம்க்கெல்லாம் செம்ம கோவம். எஸ்எஸ்கே ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா, கௌதம கொல்ற ஒரு சிச்சுவேஷன்ல தான் இருந்துட்டு இருக்காரு. அப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ அடுத்தடுத்து 2 பேரும் பயங்கரமா மாறி, மாறி வந்து சண்டை போட்டுக்க போறாங்க. இது நடக்கக்கூடாதுன்னு தான் இலக்கியாவும், ரேவதியும் அவ்ளோ வந்து பார்த்தீங்கன்னா போராடிட்டு இருக்காங்க. இப்படி எஸ்எஸ்கேவும், கௌதமும் சீக்கிரமா பார்த்துட்டா எப்படி இருக்கும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க.